அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி நாள். நம்முடைய வாழ்க்கையில் வைகுண்டத்தையும் சொர்க்கத்தையும் புண்ணியத்தையும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகள், அடுத்த நம்முடைய எதிர்கால அந்த வருங்கால சந்ததியினர் எல்லாருக்குமே புண்ணியத்தை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி நாள் தான். இந்த நாளில் பெருமாளை நம்ம நினச்சாலே போதும், பெருமாளுடைய வழிபாடுகள் செஞ்சாலே போதும், நமக்கு அளவில்லாத ஒரு மகத்துவம் நமக்கு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் விசேஷமான ஒரு தீபத்தை நம்ம பெருமாளுடைய பாதத்தில் நம்ம ஏற்றிட்டாலே போதும், குடும்பத்தில் பலவித நன்மைகள், சுபிக்ஷங்கள், பணவரவு, செல்வவரவு, நம்ம நினச்ச காரியம் கைகூடுறதுக்கு இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம ஏற்றுகின்ற இந்த விசேஷ தீபமானது அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம எந்த ஒரு பண்டிகை நாட்கள் எதுவாக இருந்தாலும் தீப வழிபாட்டில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே வராது. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நம்மளுடைய பூஜை ரூமில் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையே என்னன்னா தீபம் ஏற்றுறது தான். ஏன்னா தீபமானது எப்படி ஒளிர்ந்து நல்லபடி பிரகாசமாகுதோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருட்டுக்கள், அந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் இது எல்லாம் போகணும் பெருமாளையே நினச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் குடும்பத்துக்கு. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். நம்முடைய சேனலை நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் நம்முடைய பூஜையில் வைக்கக்கூடிய அந்த தன ஆகர்ஷண பொருட்கள், ஏன்னா நமக்கு பெருமாளை நம்ம வழிபடுறப்ப எப்பயுமே நமக்கு பணம், காசு, செல்வ வளம், இந்த பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாமே எப்பயுமே இருக்காதுங்க. யார் ஒருத்தங்க பெருமாளுடைய வழிபாடுகள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோமோ, பெருமாளுடைய நாமங்கள் சொல்லிகிட்டே இருக்கோமோ, அவங்க அந்த குடும்பத்தில் எப்பயுமே பணவரவு, பணமானது இல்லைங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டுக்குள்ளே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பெருமாள் நமக்கு செல்வ வளங்களை வாரி இழைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்க அந்த வைகுண்ட ஏகாதேசி நமக்கு மகாலட்சுமியோட ஒரு அம்சமும் பெருமாளுடைய அனுகிரகம். நாளைக்கு இதற்கு ஏற்ற மாதிரியே கிருத்திகை திதியானது நாளைக்கு மதியானம் வரைக்கும் இருக்குது. இப்படி எல்லாருடைய அந்த அனுகிரகம் கிடைப்பதற்கு நிச்சயமாக கோடி புண்ணியம் தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய விசேஷமான ஒரு தீபம். அதனால தான் இந்த பதிவை நம்ம முன்னாடியே போடுறோம். நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நாளைக்கு உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் காலையில் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் மாலையில் பண்ணலாம். நாளைக்கு நமக்கு ஏகாதேசி திதி நமக்கு மதியானம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் மாலையில் இந்த தீபத்தை ஏற்றலாம், தவறே கிடையாது. இல்லாட்டி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம். காலையில் குளித்ததுக்கப்புறம் ஏற்றலாம்னா தாராளமாக ஏற்றலாம். எப்போ வேணாலும் நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிருக்கு. இதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்னதான ஒரு அகல் விளக்கு இருந்தால் பரவாயில்ல, இல்லை உங்கள் கிட்ட வெள்ளி விளக்கு, இல்லை பித்தளை விளக்கு, நம்ம ஏற்றுக்கின்ற அந்த காமாட்சி தீபம், அப்படி எந்த ஒரு தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியமாக நாளைக்கு தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 துளசி இலைகள். நம்ம எப்படியும் துளசி இலைகள் நமக்கு இன்றைக்கி நம்ம பறிக்க மாட்டோம் செடியிலேருந்து. கடையில் நிறைய பேருக்கு அந்த பூஜைக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி கூட இன்றைக்கி மாலையிலையோ இல்லாட்டி நாளை காலையிலையோ போயிட்டு அந்த கோவில் பக்கத்தில் எல்லா கடையிலுமே துளசி கிடைக்கும். அப்படி ஒரு 5 ரூபாய்க்கு மட்டும் துளசி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பெருமாளுக்கு நாளைக்கு துளசி மட்டும் நம்ம சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்முடைய வேண்டுதல்கள் வச்சாலே போதுங்க, குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு அந்த பஞ்ச பாத்திரத்தில் 2 துளசி இலைகள் போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரம் நீங்கள் லைட்டாக கையால் நீங்கள் நசுக்கி விட்டாலே போதும். அந்த பொடி போட்ட அந்த தண்ணீரை மட்டும் நாளைக்கு தீர்த்தமாக பெருமாளுக்கு நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு தீபம் மட்டும் போதும். அவ்வளோ ஒரு விசேஷமான மகத்துவம் கொடுத்தது தான் இந்த பொருட்கள். நாளைக்கு நம்ம துளசி வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் கூடுதல் 5 ரூபாய்க்குனா கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும், இல்லாட்டி 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம ஏற்றுகின்ற எந்த தீபமாக இருந்தாலும் சரி, அகல் தீபமாக இருக்கட்டும், இல்லை காமாட்சி விளக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துகிட்டு அந்த தட்டில் நம்ம துளசி இலைகளை பரப்பிடணும். துளசி மேலே ஏற்றப்போகின்ற ஒரு தீபம். ஏன்னா இப்படி துளசி இலைகள் மீது வைத்து நம்ம பெருமாளுக்கு இந்த ஏகாதேசி நாளில் தீபம் ஏற்றி நம்முடைய வேண்டுதல்கள் வச்சோன்னா அவ்வளோ ஒரு நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே நேரம் நம்ம போடுகின்ற அந்த திரி இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு தாமரை தண்டு திரிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால அப்படி பதிவை தாமதமாக தான் பார்த்தோம். எங்கள்கிட்ட தாமரை தண்டு திரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பஞ்சு திரி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த 2 திரியில் நீங்கள் எது வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். திரி போட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு, ஏன்னா பெருமாள்
பெருமாள் வழிபாட்டுக்கு ஒரு நெய் விளக்காச்சும் ஏகாதசி நாளன்னைக்கு நம்ம ஏற்றணும் குடும்பத்தில். அதுதான் விசேஷம். ஒரே ஒரு நெய் விளக்கு மட்டும் போட்டுட்டு அதில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள், அதுதான் அந்த விசேஷ தீபத்துடைய இதே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கே சின்னதான மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கலாம். இல்லாட்டி உங்கள் கிட்ட அம்மியோ இந்த உரல் இடிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம். இதில் என்னென்னு வேணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு நமக்கு அந்த பச்சை துளசி ஒரே ஒரு இலைகள் இல்லாட்டி 2 இலைகள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, இந்த 4 பொருட்கள். இந்த பொருட்களெல்லாம் போட்டு நம்ம மிக்சிலே போட்டு லைட்டாக நம்ம நுணுக்கிக்கலாம். இல்லாட்டி நம்ம இடித்து நீங்கள் கூட வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க. இதோட கூட நம்ம கரெக்டாக நம்ம தீபம் ஏற்றுறப்ப, நெய் தீபம் ஏற்றுறப்ப இந்த ஒரு பொடியையும் அதோடு கூட ஜவ்வாது பொடி, எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஜவ்வாது பவுட்ரு, ஒரு 25 ரூபா இருக்கும், சின்னதான ஒரு பாட்டிலில் கிடைக்கும். அந்த ஜவ்வாது பொடியையும் சேர்த்து கலந்து அதையும் சேர்ந்து கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எதற்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜவ்வாதானது நமக்கு நல்லபடியான ஒரு பண வசியம். நீங்கள் அந்த பாட்டில் திறந்தோடனே நமக்கே அந்த ஒரு இடமே ஒரு தெய்வீகமாக இருக்கும். நல்லபடியான ஒரு பண வசியம், பணத்தை நமக்கு ஈர்த்து நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஜவ்வாது. மற்றபடி அந்த நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்ட, நமக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கொண்ட பொருட்கள். இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம வீட்டில் நம்ம இந்த விசேஷமான இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு சுக்கரஹொரையில் ஏற்றலாம், பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றலாம், மாலை நேரத்தில் ஏற்றலாம். எப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போ இந்த பொருட்களை போட்டு நாளை தினம் மட்டும் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். நிச்சயமாக நல்லபடியான ஒரு பணவரவு, ஒரு ஃப்ளோ வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அடுத்த ஒரு வைகுண்ட ஏகாதசி வரைக்குமே நல்லபடியான ஒரு பணப்புழக்கம் உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே அந்த ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு நல்லபடியான ஒரு நேர்மறை ஆற்றல்கள் பரப்பக்கூடிய ஒரு பொருட்கள். நல்லபடியான அந்த பணத்தை வசியப்படுத்தி நமக்கு அந்த பணத்துக்கு உள்ள அந்த முட்டுக்கட்டைகள் இது எல்லாத்தையும் உடைச்சு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சேர்க்கக்கூடிய பொருட்கள். அதனால் இந்த ஒரு எளிமையான முறையில் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாடு நிச்சயமாக நல்லதாக ஒரு பலனளிக்கும். பாக்கி இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும். எப்பயுமே எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே தீபம் ஏற்றிருப்ப இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக அதோட ஒரு ஃபீலிங், அதோட ரிசல்ட் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடே நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான ஒரு தீபம் நாளை எக்காரணம் கொண்டு மறக்காதீங்க. பெருமாளுக்கு விசேஷமான இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள். குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் சேரும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.